குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது? 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், 3ஆம் இடத்துல லக்னாதிபதியும் 2க்குரியவரும் 3ஆம் இடத்துல வக்ரகதியாக இருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீசமாக இருக்கிறாரு. இப்போ தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களில் கவனம் தேவை. நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த மாதம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அது மூலியமாக விரயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அப்படியே 6க்குரிய புதன் 7ல் இருக்கார், 8க்குரிய சூரியன் 7ல் இருக்கார். அப்போ 3, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய 7ஆம் வீட்டிலேருந்து அழகாக உங்களை பார்க்குறாரு. இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் குரு உங்களுக்கு ஃபேவராக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8க்குரிய சூரியன் பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கார். அப்போது இதை எப்படி எடுத்துக்கலாம்? 6, 8 கனெக்ட் ஆகுது 7ல். அப்போ திருப்பியும் ஒரு லோன் தீர்த்தால் இன்னொரு லோன் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது 6க்குரியவர் 7ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போவீங்க. இந்த மாதத்தில் ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வேலை, ஓகே நான் போகணும், இந்த வேலைக்கு நான் போகணும், அதனால் நான் போகிறேன், குடும்பத்தை காப்பாற்றணும். அப்போ 6ஆம் இடம் அங்கே இயங்குது. 8 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேனேஜ்மெண்ட், அவங்களும் 7ல் இருக்கு. அவங்கள போட்டு அப்படியே ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. சிக்கனையே என்கிட்ட வா, நான் திரும்பவும் உனக்கு நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். புரியுது உங்களுக்கு இந்த காம்பினேஷன்? இந்த மாதிரியான ஒரு இடைப்பட்ட ஒரு பிரச்சனையில் அப்படியே அழகாக சிக்கிட்டு தவிப்பீங்க நம்மளுடைய மகரம். ஓகே, ஆனாலும் குரு உங்களை பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணணும், தனக்கு தானே செல்ஃபாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்களே சரி செய்துக்குவீங்க. அப்போ இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்கான்னு கேட்டால் ஓகே பெட்டர். இப்போ நல்லா இருக்குது, குரு பார்க்குறாரு. இந்த 1 வருஷ காலமாக உங்களை குரு பார்த்து உங்களை வழிநடத்திட்டே இருப்பார். ஆனால் என்னடா வாழ்க்கை இது, சரியே ஆக மாட்டேங்குது இந்த மகரத்துக்கு மட்டும், இன்னும் நான் என்ன தான் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணணும்? அப்போ நீங்கள் ஓகே நானே சரியாயிக்கிறேன், எவ்வளோ தான் நீங்கள் சரியாவீங்க? அப்போ இதுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள், ஜெம் ஸ்டோன்ஸ், சில வைப்ரேஷன்ஸ் மாற்றுறது, நியூமராலஜி படி இதெல்லாம் பண்ணுங்கள், வேறு வழியே இல்லை. சில பேர்த்துக்கு எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணாலும் சரியாகாது. அப்போ எப்படி நம்புறது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான அந்த கிரகங்கள், அந்த சூட்சமங்கள் அதெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும்.
ஓகே இதெல்லாம் பண்ணால் நடக்குமா? ஏன்னா குரு உங்களை பார்க்குறாரு இல்லைங்களா? கண்டிப்பாக நடக்கும். ஆன்மீக ட்ரிப்ஸ் நிறைய போவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதியே வக்கரமாக இருக்கும்போது என்னதான் குரு பார்த்தாலுமே நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை நம்பணும், அதை செய்யணும். ஸோ நிறைய பிரச்சனை பார்த்து ஒரு முடிவுகளை நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு பெட்டரான ஒரு சிச்சுவேஷன் வர மாதிரி இருக்கும். ஆனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், ரொட்டேஷன் மணி, இல்லை நீங்களே ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய இந்த காலகட்டத்தில் இருக்கும் மகரத்துக்கு. இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் வந்து இடம் வாங்குவீங்க, வீடு கட்டியிருப்பீங்க. இது எல்லாமே இந்த ஒரு வருட காலம் வந்து குரு பார்க்கும்போது நடக்கும். இப்போது செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்குது. ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட்டே, அதற்கான ஒரு கடன் வாங்கி இடம் வாங்குறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, ஸோ இதெல்லாமே நடக்கும். ஸோ 5க்குரிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து நீசமாக இருக்கிற பட்சத்தினால் நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். ஒரு 15 மிட் ஆஃப் த ஆகஸ்ட் வந்து நீங்கள் பிளான் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். பட் சின்ஸ் அவர் மாறுற வரைக்குமே வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ பெண்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிந்தளவுக்கு வந்து அது கட்டுப்பாடோடு நீங்கள் வந்து கொண்டுட்டு போங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாத ஒரு இது வார்த்தைகள், ஏன்னா 2ல் ராகு இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகள் பேச வைப்பார். ஏன்னா லக்னாதிபதி வக்கரமாக இருக்கும்போது யோசனைகள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன். நான் பண்ணுறது கரெக்டா, நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டா, குடும்பத்துக்காக நான் இவ்வளோ உழைக்கிறோமே, ஸோ வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு நிர்பந்தத்தில் நம்ம வேலை செய்கிறோமே, இது எல்லாமே நம்ம பண்ணுறது கரெக்டானு உங்களையே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி பண்ண வைப்பார். பட் சுக்கிரனும் நீச்ச சுக்கிரனும் பார்வை பார்க்குது. அப்போ என்னாகும் அப்படின்னா இந்த மாதத்தில் ஏதாவது பிளான் பண்ணணுன்னா வேண்டாம். இடம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்குங்க. குரு நல்லா இருக்கார். இப்போ கோல்டாக சேர்த்தணுன்னா கோல்டாக சேர்த்தலாம். ஆனால் செவ்வாய் ஃபேவராக இருக்காரான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா வேண்டாம், ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். ஆடி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா கிரகங்கள் மாறினதுக்கப்புறம் பிரசனம் எல்லாம் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். சப்போஸ் சில பேர் வீடு கட்டியிருந்தாலும் தங்க முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு போய் விட்டுருக்கோம். என்னடா நம்ம அது வாழலாம் அப்படிங்கிறது அந்த வீடை வாங்கியிருக்கோம், ஆனால் உள்ளே விட மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ. அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட வீட்லேயும் சரி வார்த்தைகளில் கவனம் தேவை. ஆனால் வந்து இந்த ரொட்டேஷன் வந்து இப்போ மணி ரொட்டேஷன் நிறையா இருக்கும், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ட்ராவல் பண்ணும்போது பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். மகரத்துக்கு இந்த மாதத்தில் இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக கொண்டுட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்கர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படி கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால் குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட்,
கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ் இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது. டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்லுகிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இப்படிதான் இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் வந்து மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வருது. அதுல வந்து 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க வந்து அந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி
ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா. முக்கியமா மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் பாவத்திலே நிறைய கிரகங்கள் சேருகிறது. உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்திலே செல்லுகிறார். பல நாட்களாக இருந்த அந்த 7.5 சனி பொறுமையா விலகிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தார், அது சரியில்லாத இடம். அவரும் கொஞ்சம் நல்லபடியா உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். மகர ராசிக்கு கடந்த ஒரு வருடமாக, ஒரு குறிப்பான ஒரு 8-9 மாசமா கொஞ்சம் நல்ல காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு 5-6 வருடங்களாக சுத்தமா சரியில்லை. முக்கியமா அந்த 7.5 வருடங்களாக அந்த 7.5 சனி வந்ததுலேருந்து கொஞ்சம் சுத்தமா சரியில்லை. ராசிநாதனாக இருந்தாலும் அவ்வளவு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கவில்லை, மாற்றத்தை தடுத்து பல வகையிலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை ரொம்ப தாமதமாக கொடுத்திருப்பார் சனி பகவான். இப்போ அப்படியே சூழ்நிலைகள் மாறி நல்ல இடத்திலே சனி பகவான் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார். முக்கியமாக உங்களுடைய முன்னேற்றத்தை விரும்பும்படியாக சனி பகவான் வந்திருக்கார். பொங்கு சனியா இருக்கார் இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல. அதனால பல வகையிலும் நன்மைகள் உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு முக்கியமா என்னன்னா இந்த சமயத்துல ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தேதிகள்ல மகர ராசியாகிய உங்களுடைய 7ஆம் இடத்திலே பல கிரகங்கள் சேருகிறது. முதல்ல குரு சந்திரன், அதற்கு குருச்சந்திர யோகம் அப்படின்னு பேர். சரி சுவாமி, எனக்கு இந்த குருச்சந்திர யோகம் என்ன செய்யும் அப்படின்னா கணவன் மனைவி இடையே நல்ல அன்பை ஏற்படுத்தி வைக்கும். ஏன்னா முக்கியம் கணவன் மனைவி இருக்கக்கூடியதான ஒரு முக்கிய ஒரு அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. ஆகையினால இது முக்கியம் என்னன்னா, சில பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம், ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது, போகாத இடம் இல்லை, அது மாதிரி சைன் பண்ணாத இந்த மேட்ரிமோனி வெப்சைட் இல்லை, எல்லா இடத்துலையும் கொடுத்தாச்சு, சமுதாயத்தினுடைய இதுலையும் இப்போ எழுதி வச்சிருக்கோம், அவங்க கேட்ட பணம் கொடுத்துட்டோம், நிறைய விஷயத்துல செஞ்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு சரியானபடி வரன் கிடைக்கல, சரியானபடியான ஒரு வது அமையல, இப்படிலாம் சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சர்வ நிச்சயமாக கல்யாணம் முடிவு செய்யப்படும். எங்க இப்படி உறுதியா சொல்றீங்கன்னா, எதற்குன்னா 7ஆம் இடத்திலே திருமணஸ்தானம், கலத்திரஸ்தானம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல எந்த கிரகம் திருமணத்தை தடை செய்யுமோ அந்த கிரகமும் சேர்கிறது. 12ஆம் அதிபதியான குரு பகவான் சேர்கிறார். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானும் அங்கே போகிறார். குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். 3ஆம் இடத்துல சனியை குரு பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு பெரிய யோகம் உண்டு. குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்படும், புதிய மாற்றம், பொருளாதார வளர்ச்சிகள், தெய்வ சிந்தனையின் மூலமாக பல நன்மைகள் ஏற்படவிருக்கின்றது. அதே மாதிரி இந்த மாதம் மகர ராசிக்காரங்க செய்ய வேண்டிய மிக மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, முருகப்பெருமானை வழிபாடு செய்வது. எப்படி செய்யணும்? செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய் வருது பாருங்க. அதுல ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி, ஆகஸ்ட் 11ஆம் தேதி எல்லாமே செவ்வாய்க்கிழமைகளே வருகிறது. ஆடி செவ்வாய், இந்த மாதிரி ஆடி செவ்வாய் தினத்திலே அல்லது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி, 18ஆம் தேதி, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஷஷ்டி, இது மாதிரியான தினங்களிலே, அல்லது ஆடி கிருத்திகை வருகிறது. எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலே இந்த ஆடி கிருத்திகை வருகிறது. இந்த மாதிரியான தினம், இந்த மாதிரி தினத்துல முருகனுக்கு உகந்தமான வேள்மாறல் அப்படிங்கிற அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். முருகனினுடைய அனுகிரகத்தினாலே
மகர ராசிக்கு அதிர்ஷ்டமான யோகங்கள் கிடைக்கும். சிவாய நம. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் ஆகஸ்ட் 5 அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17 வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5 இதில் சூரியன் 17 அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் ஆகஸ்ட் 27 அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்: ஆகஸ்ட் 7 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14 ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17 ராத்திரி 18 விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27 அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7 ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12 ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27 ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். மகர ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சப்தமஸ்தானத்தில் குரு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அடுத்தவங்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை. நீங்கள் பிரச்சனைன்னு இருந்தீங்கன்னா, இத்தனை நாள் பிரச்சனைக்கு வழி தெரியாமல் இருந்தீங்க. இப்போ நல்லவர்கள் அனுசரணையான பேச்சு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுடைய பாக்யாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். இதனால் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சற்று மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. கவலைகளால் அவங்கக்கிட்ட கோபத்தில் வார்த்தையை விட்டுறாதீங்க. அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் பெருசாக லாபம் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் வருமானம் இருக்கா, ஓட்டுறதுக்கு பணம் வருது, அவ்வளோதான்.
உங்கள் வியாபாரத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு மாதமான ஒரு 50,000 ரூபா தேவை. வியாபாரத்தில் உங்களுடைய ஸ்டாஃபுக்கெல்லாம் சேலரி கொடுக்கறதுக்கு, ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு, அது மட்டும் வருதான்னு பாருங்கள். எனக்கு வந்து மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா வரணும், அதில் 50,000 ரூபா போக எனக்கு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா கையில் சேமிப்பு நிற்கணும், லாபம் நிற்கணும், அது எதிர்பார்க்காதீங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் லாப நோக்குடன் செயல்பட்டால் நஷ்டங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஏன்னா சனியின் பார்வையில் செவ்வாய் இருந்தது, அதனால் லாபம் இல்லாத சூழ்நிலை. இப்போ செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. குரு 12ஆம் வீட்டு அதிபதி குரு உச்சமாக இருக்கார். அதிக முதலீடுகள் செய்யக்கூடிய நேரம், அதிக செலவுகள் ஏற்படுகின்ற நேரம். நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூர்லேயோ தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போய் உட்காந்து, நீங்கள் பிறந்த மாநிலத்தை விட்டு வெளியில் போய் உட்காந்து வியாபாரம் பண்ணால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். படிப்பில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். படிப்பில் உங்களால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாரின் ஆரோக்கியம் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போகிறார். கடன் ஜாஸ்தி ஆகலாம், ஆரோக்கியம் மருத்துவ செலவுகள் ஜாஸ்தி ஆகலாம், வீண் விரயங்கள் ஏற்படலாம், பொருள் களவு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வேலை விஷயமாக வெளியூர் போவாங்க. முக்கியமான அவங்களோட பர்ஸு, வேலெட்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் எவனாவது ஒருத்தர் திருடிட்டு போயிடுவான். இல்லை மொபைல் ஃபோனை கூட திருடிட்டு போகிறாங்க இப்போது. அதனால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படக்கூடிய நேரம். சார் நல்லது சொல்கிறீங்க, கெட்டது சொல்கிறீங்க, நல்லது எதுவுமே இல்லையானா நல்லது இருக்குது. யாருக்குன்னா உங்களால் உங்கள் மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய அண்ணன் அக்கா அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வீங்க, அவங்களுக்கு உதவி செய்வீங்க, அவங்களால பட்ட கஷ்டம் விலகக்கூடிய நேரம் வரும். அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுனால அவங்க பட்ட கஷ்டம் விலகிறதுக்கான நேரம் வரும். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அடுத்தவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இப்போ ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதில் சூரியன் வந்து அஷ்டமாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு 17ஆம் தேதி அன்னைக்கு. அதனால் கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்கிட்டையாவது எதிரியாக பிஹேவ் பண்ணியிருந்தீங்க, இல்லை ஏதாவது கடன் பிரச்சனை நிறுத்தியிருந்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். டைரெக்டாக சண்டை போடுற மாதிரி இருக்குது, கவனமாக பேசுங்க. அரசாங்கியான சில விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள், இல்லை நீங்கள் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் அரசாங்க அதிகாரிகள் உங்கள் பேரில் ஃபைன் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், உங்கள் ஊரில் காமாட்சி அம்மன் கோயில் இருக்கான்னு பாருங்கள். இல்லாட்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் முடிஞ்சதுன்னா காஞ்சிபுரம் வாங்க. இல்லாட்டி சென்னையில் இருக்கிறவங்க மாங்காடு காமாட்சி அம்மன் வழிபாடுங்க. காமாட்சி அம்மன் கோயில் இருந்துன்னா அங்கே போங்க. இல்லையா மதுரையில் இருக்கியா, மதுரை மீனாட்சி அம்மன், அம்பாளை வணங்கி வாருங்கள். காமாட்சி அம்மனை வணங்குவதன் மூலமாக உங்கள் ஆசைகள் நிறைவேறும். உங்களுக்கு தேவையான பணப்பிரச்சனைகளை பணத்தை தந்து பணப்பிரச்சனைகளை தீர்ப்பாள் அந்த அன்னை. இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.